ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. ஏன்னா எல்லா ஸ்கூல்லுமே சம்மர் ஹாலிடேஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சம்மர் ஹாலிடேஸ் விடுற காரணத்தினால பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து திருப்பதிக்கு வந்த வண்ணமே உள்ளாங்க. இதனால் பக்தர்கள் கூட்டம் மிக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி கூட்ட நிலவரம் எப்படி இருக்குது, தரிசன டீட்டெயில் என்னென்ற அனைத்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். தினந்தோறும் இரவு 9 மணிக்கு திருப்பதியில் பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வரும் பக்தர்கள் வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு டிக்கெட் தராங்க. 6 மணிலேருந்து எப்போ வேணால் கியூ லைனில் அனுமதிப்பாங்க பக்தருடைய கூட்டத்தின் அடிப்படையில். சில நேரங்கள் 6:30 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க, சில நேரங்களில் 7:30 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க, சில நேரங்கள் 8 மணி கூட அலோவ் பண்ணுறாங்க. பக்தர்கள் அங்கே இருக்க கூட்டத்தின் அடிப்படையில் பக்தர்கள் எவ்வளோ சிரமப்படாமல் தரிசன கியூவில், அதாவது டிக்கெட் வாங்க கியூ லைனில் பக்தர்களை காத்திருக்க வைக்கிறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். இலவச டிக்கெட் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயம். 12 வயது கீழே குழந்தைகளுக்கு தரிசன டிக்கெட் தேவை அற்றது. சீனியர் சிட்டிசனுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் கியூ லைனும் இல்லை. சிறப்பு குழந்தை வைத்திருப்பவர்களுக்கு எந்த ஸ்பெஷல் லைனும் கிடையாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் இன்று அதிகாலை தரிசனம், அதாவது இன்று தரிசனம் 18ஆம் தேதி தரிசனம் செய்வதற்கு ஒரு 10,000 டிக்கெட்டும், 19ஆம் தேதி அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 10,000 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 20,000 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு தந்தாங்க. நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய 19ஆம் தேதிக்கு உண்டான 10,000 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கி நேற்று இரவு 10:45 காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நேற்று இரவு 10:45 தர தொடங்கிய 19ஆம் தேதி அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் எப்போ முடிஞ்சது என்ற எக்ஸாக்ட் டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. ஆனால் நடுராத்திரியே முடிஞ்சிருச்சு, 1 மணிக்கு போல முடிஞ்சிருச்சுன்ற ஒரு தகவல் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்று இரவு பக்தர்களுக்காக 9 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. டெய்லியுமே கொடுத்துட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ஸ்ரீவாரிமெட்டு வழியாக செல்லும் பக்தர்களுக்கு தினந்தோறும் 3,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. வழக்கம் போல் இன்று காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டில் 3,000 டிக்கெட் கொடுத்தாங்க. ஹெவியான பக்தர்கள் க்ரௌட். காலை 8:05 ஸ்ரீவாரிமெட்டோட டிக்கெட் முடிஞ்சிருச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் வாங்கினா ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும் தான் நடந்து போக முடியும். அலிப்பிரி நடைபாதையில் எங்கே டிக்கெட் தர்றது கிடையாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 18/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 15 மணி நேரம் ஆகுதுன்ற விஷயத்தை தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று, அதாவது 17/4/2025 அன்று 56,279 பேர் தான் தரிசனம் பார்த்ததாகவும், 24,019 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,59,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், நேற்று 31 குடோன்களை பக்தர்கள் காத்திருந்தாங்க. 15 மணி நேரத்துக்கு மேலே தரிசனத்துக்கு ஆச்சுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். தற்பொழுது திருமலையில் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பக்தர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 31 குடோன்கள் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஒதுக்கிறதாகும். அதில் 2 குடோன்களை தான் பக்தர்களை தங்க வச்சுருக்காங்க என்ற விஷயத்தையும், கடைசியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 900 பக்தர்களை திறந்து விட்டதாகும். தற்பொழுது இந்த 8:50 நிலவரப்படி 602 பேர் தான் குடோனில் வெயிட் பண்ணுறாங்க. 2 குடோன்லேயுமே 602 பேர் தான் வெயிட் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை தேவஸ்தானம் வாட்ஸ்அப் மூலமா தெரிவிச்சிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தான கோயிலோட எஸ்டிமேஷன் தரிசனம் இன்று 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், டிக்கெட்டோடைய இலவச தரிசனத்துக்கு 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 15 முதல் 18 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அலிப்பிரி செக் போஸ்ட், அதாவது
டூ வீலர் 4 வீலர் செக்கிங் போஸ்ட்டில் பயங்கரமான டிராஃபிக் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. இன்று 18/4/2025 அன்று 4:20 நிலவரப்படி ₹50 ₹100 ரூமில் 1011 ரூம் ஒதுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். தொடர்ந்து தற்போது ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 2 hours லைன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரூம் புக்கிங் பதிவு செஞ்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிய வச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கோயிலுக்கு முன்புறம் கோபுரத்தில் நடக்கும்போது அந்த ஒயிட் பெயிண்ட் இருக்க பாருங்க, அதெல்லாம் ரீபெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா பக்தர்கள் நடக்கும்போது சுடக்கூடாதுன்ற மாதிரி நிறைய விஷயம் செய்கிறாங்க. பக்தர்களுக்கு என்னென்ன வசதி தேவஸ்தானம் முன்னிட்டு செய்கிறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 8 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம். நாளை காலை 7 மணிக்கு நாங்கள் வரோம், SST டோக்கன் கிடைக்குமா? நாளை காலையில் 7 மணிக்கு தான் டிக்கெட் கிடைக்காதுன்னா வாய்ப்பே இல்லைங்கண்ணா. இரவு 6 மணிக்கு தான் கொடுப்பார்களா? இரவு 6 மணிக்கு அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 9 மணிக்கு தான் கொடுக்க தொடங்குறாங்க டிக்கெட். டுடே நைட் 11 மணிக்கு வரும். எங்கே போனால் டிக்கெட் கிடைக்கும்? ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இரவு 9 மணிக்கு டிக்கெட் தர ஆரம்பிப்பாங்க. 11 மணிக்கு வரீங்க, கண்டிப்பாக டிக்கெட் இருக்கும். அதாவது டே ஆஃப் டுமாரோ டிக்கெட் வேணால் இருக்கும். விஷ்ணு வசதியில் நேரடியாக ரூம் புக் பண்ணி சொல்லுங்கள். டெய்லியும் காலைல 5 மணிக்கு ரூம் புக்கிங் தராங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும். பேச்சுலருக்கு ரூம் தர மாட்டாங்க, ஃபேமிலிக்கு மட்டும் தான் ரூம் தருவாங்க சார். சாட்டர்டேக்கு தர்ஷன் டிக்கெட் என்றைக்கு இஷ்யூ பண்ணுவாங்க? வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது இன்று இரவு 9 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும்ண்ணா. நாங்கள் ஏப்ரல் 25 போகிறோம். டோக்கன் வாங்கி தரிசனம் சென்றால் எந்த இடங்களில் வரிசை செல்ல வேண்டும்? டோக்கன் வாங்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் விஷ்ணுவாசம் எங்கன்னா வாங்கிட்டு திருமலையில் ATG சர்க்கிளில் போனீங்கன்னா நீங்கள் டிக்கெட் தரிசனுக்கு போய்க்கலாம். சார் ஆதார் கார்டு மொபைலில் காட்டினா அலோவ் பண்ணுறாங்களா? சார் கூட்டம் இல்லாதப்போ ஆதார் கார்டு மொபைலில் காட்டினா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார். கூட்டம் இருக்கும்போது பெருசாக ஜெராக்ஸ் தான் சார் கேட்குறாங்க. அண்ணா இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு திருப்பதியில் ஃபேமிலியோடு வந்தோம், SST டோக்கன் கிடைக்குமா கொஞ்சம் சொல்லுங்கள். SST டோக்கன் நைட்டு 6:30 மணிலேருந்து கியூ லைனில் நிற்க வைக்கிறாங்க. எப்போ வேணால் டிக்கெட் தருவாங்க. அதாவது 9 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. எப்போ வேணால் கியூ லைனில் அனுமதிக்கிற நிலைமை தான் இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன்.